அவர் அன்பின் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நேரம் இல்லை, அது 7 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு 22:2 பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. போதுமானது. அது சம்பவம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பாருங்க, நான் சொன்ன அவர் அன்பின் கிருபையை பெற ஆயத்தப்படுங்க. அவர் அன்பின் கிருபை என்ன? விருந்து ஆயத்தப்படுத்தியாச்சு. அழைப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்த எல்லாத்தையும் கூப்பிடுங்கப்பா, விருந்து ஆயத்தமா இருக்குன்னு ராஜா அனுப்புறாரு. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு வேலை இருக்கு. அழைப்பை பெற்றவர்கள் வேலை இருக்குன்னு சொல்றான். அழைப்பை பெற்றவன் எனக்கு ஆடுக்கு தண்ணி காட்டணும்னு சொல்றான். அழைப்பை பெற்றவன் என் வீட்டை நான் சுத்தப்படுத்தணும்னு சொல்றான். அழைப்பை பெற்றவன் எனக்கு வியாபாரம் இருக்கு, தொழில் இருக்குன்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் அழைப்பை பெறாத ஒரு கூட்டத்துக்கு மத்தியில போறாரு ராஜா. யாருன்னு வாசிங்களா? அந்த பின்பகுதியை வாசிங்க. பின்னாடி இருக்கு 7வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. இல்ல 9வது வசனம். போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து வர. நான் சொன்ன யார் ஆயத்தப்படணும்? எல்லாரும் ஆயத்தப்படணும். இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் விருந்துக்கு வாங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் விருந்துக்கு வாங்க. அப்ப நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற இந்த நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த கிருபையை கூட நம்ம எப்படிதான் பெறணுமா? ஆயத்தமா தான் போகணும். வாசிக்கலாம். சிநேகிதனே, அந்த வசனம் வாசிங்களேன். 12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாதிருந்தான். கவனிங்க, கிருபையின் வழியா வரணும். கிருபை இருக்கு சபையில. கர்த்தர் தேசத்துல எல்லாருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா கல்யாணத்து விருந்துக்கு வர்ற எல்லாருக்கும் ஆடைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? அவர்கிட்ட கிருபையின் இரக்கத்தை பெற விரும்பணும்னு நினைக்கிறான். ஆனா நேர் வழியா வர விரும்பல. ஹல்லேலூயா. எது வழியா வர விரும்பல? நேர் வழியா வர விரும்பல. கொஞ்சம் தாவி குதிச்சு எங்க போயிடலாம்? பந்தில போய் சாப்பிட்டுலாமா? கோட்டைச்சவரை ஏறி குதிச்சு அந்த கல்யாண விருந்துக்குள்ள போயிடலாமா? அங்க போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடலாமா? சொல்றேன், நேர் வழியாய் போக மனதில்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. பைபிள் வசனத்தை கேட்க மனதில்லை, கண்டிப்பின் வார்த்தையை கேட்க மனதில்லை, உபதேசத்தை கேட்க மனதில்லை, தேவன் தருகிற போதனையை கேட்க மனதில்லை. குறுக்கு வழியா கிருபையை பிடிச்சி இன்னைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்கு. கிருபை இருந்தா போதும். இல்லைங்க, நமக்கு தந்திருக்கிற அந்த கல்யாண வஸ்திரத்தை வாங்கிட்டு தான் போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதுக்கு நான் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். என்ன ஆயத்தம் தெரியுமா? நேர் வழியா வரணும். பாதை போட்டிருக்கு, கிருபை தான். கிருபையின் வழியா நமக்கு பாதை இருக்கு. ஆனா அந்த பாதை வழியா நான் நடக்கணும். இன்னைக்கு அந்த பாதையில போக விருப்பம் இல்லையே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு எவ்வளவு இரக்கமா, எவ்வளவு உருக்கமா தேவன் நமக்கு கிருபையை எப்படிலாம் தந்திருக்கிறார் தெரியுமா? அக்கிரமத்தில் இருந்த என்னை அவர் மீட்டு அவர் கிருபையின் வழியாக நடத்துகிறார். பாருங்க, இன்னைக்கு கீழ்ப்படுகிறதற்கு மனதில்லை. எதுக்கு மனதில்லை? கீழ்ப்படுகிறதுக்கு மனதில்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கு பேதுரு ஒரு வாக்கியத்தை சபைகளுக்கு சொல்லுகிறார், சபையின் இளைஞருக்கு சொல்லுகிறார். 1 பேதுரு 5:5 அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு அதுதாங்க முடியல. இன்னைக்கு சபை ஊழியருக்கு கீழ்ப்பட முடியல, சபைக்கு கீழ்ப்படிய முடியல. அம்மா ஜெபத்துக்கு வாங்க, நாங்க நேரம் இருந்தா வருவோம் பாஸ்டர், இல்லைன்னா எங்களுக்கு இந்த நேரம் கொடுங்க பாஸ்டர், நாங்க வர்றோம். இல்லம்மா, இந்த நேரம் வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உபவாச ஜெபத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். தேவ சமூகத்துல கீழ்ப்படிய மனதில்லை, நேர் வழியாய் வர மனதில்லை, கல்யாண வஸ்திரம் வாங்க மனதில்லை, ஆயத்தப்பட முடியல. ஆனா கல்யாண விருந்துக்கு மட்டும் போயிடணும். கல்யாண விருந்துக்கு மட்டும் போயிடணும். நான் சொல்லுவாங்க அடிக்கடி, என்னுடைய பாதை நேர் வழியா இருந்துச்சுன்னா, நான் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சா, ஊழியனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சா, நான் சொல்றேங்க, கர்த்தர் கீழ்ப்படுதலை அவரே இந்த பூ உலகத்துக்கு வந்து எதை கத்துக்கொண்டாராம்? கீழ்ப்படுதலை கத்துக்கொண்டாருன்னு தான் வசனம் சொல்லுது. அப்ப நான் ஊழியனுக்கு கீழ்ப்படியணும்.
தேவன் எனக்கு வைத்திருக்கிற இரக்கத்தை கிருபையை பெற ஆயத்தப்படணுங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அவருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படு. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவன் தகுதிக்கு தக்க தாளந்துகள் கொடுக்கப்பட்டது, அவனுடைய கிருபைக்கு தக்க தாளந்துகள் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு இருக்கிற ஒரு ஞானத்திற்கு தக்க தாளந்துகள் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு தேவன் அருளுகிற கிருபை அவனுக்கு கத்த தந்திருக்கிறா. ஆனா 10 தாளந்தை வாங்கினவன் 10 தாளந்தை பெருக்கணும், 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை பெருக்கணும். ஆனா 1 தாளந்தை வாங்கினவன என்ன பண்ணா? சோம்பலுள்ள ஊழியக்காரனா போயிட்டான். என்ன ஊழியக்காரனா போயிட்டான்? பொல்லாதவன் வசனம் சொல்லுது, சோம்பலுள்ள ஊழியக்காரன். அப்படி நான் சொல்றேன், சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும்னு நான் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க நான் ஆயத்தப்படணும். பாருங்க, அவர் என்கிட்ட வர்றது கடினமா, நான் அவர்கிட்ட போறது கடினமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னிடத்துல வர்றது கடினமா, நான் அவரிடத்துல போறது கடினமா? சத்தமா சொல்லுங்களேன். அவர் என்கிட்ட போறதுக்கு என்ன தெரியுமா? பாவம் பெருகின இடத்துல கிருபை வெளிப்பட்டுச்சு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் அவர் அண்டையில போறேன் பாருங்க, அதுதான் எந்த காரியம். உங்க குடும்பம் விடாது. நீங்க ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்லுங்க, குடும்பம் விடாது. 2வது, நீங்க ஆண்டவர் பக்கத்துல போறேன்னு சொல்லுங்க, உங்க வேலை உங்களை விடாது. 3வது, ஆண்டவர் பக்கத்துல நான் போறேன்னு சொல்லுங்க, உங்க சுத்தி உள்ளவங்க விட மாட்டாங்க. ஏன்டா விட மாட்டேங்கன்னு பார்த்தா, அங்க போனா தேவனை ஆசீர்வதிச்சிருவாரு. நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட போற? அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வீட்டாரை உன்னை விட மாட்டான், பிடித்து இழுத்துக்கிட்டே இருப்பான். போவாத போவாத போவாத. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர், உச்சார உறவினர் ஒரு பக்கம் இழுத்து போவாத போவாத போவாத. ஏன் போனா அவர் சந்தோஷத்துக்குள்ள போயிருவல்ல, இப்ப ஏன் சந்தோஷத்தை யார் செய்வா? கேட்கிற அன்பான சபையே, கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க சபை ஆயத்தப்படும். பாருங்க, இங்க தாளந்துகளை குறித்து வாசிக்கணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா, என்னால ஜபத்துக்கு வர முடியல, இல்லை பலவீனம் இல்லைங்கிறவனுக்கு என்ன பண்ணுமா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது, பிடுங்கப்படும். இருக்கிற பலவீனமும் பலனும் பிடுங்கப்படும். என்கிட்ட இருக்கு 10 தாளந்து தந்தீங்க ஆண்டவரே, இன்னொரு 10 தாளந்து தர ஆயத்தமா இருக்கிறேன், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியே கண்களை மூடலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, முடியாதவர்கள் எழுந்து நின்று உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு சபை ஆயத்தப்படுகிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களை ஆயத்தப்பட கர்த்தர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, நான் ஆயத்தமுள்ள சபையான், ஆண்டவரே நான் ஆயத்தமுள்ள குடும்பமாய் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆயத்தப்பட ஆண்டவரே, நம்முடைய திட்ட எண்ணில நிறைவேற ஆயத்தப்பட ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய அன்பின் கிருபையை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தப்பட ஆண்டவரே, கடைசியா உம்முடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க நான் ஆயத்தப்படணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திர கையை உயர்த்துங்க, சும்மா கையை உயர்த்தாதீங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட தானே அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தப்படுகிறேன் ஐயா.